ஒரு சில முக்கியமான வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஸ்டீலர்ஸ்க்காக இன்னைக்கான டோர்னமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் என்னங்கிறது வந்து பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் புதுக்கோட்டையில் நடந்த 1 லட்ச ரூபா டோர்னமெண்ட்ல ஐசிஎஃப் டீம் ஜெயிச்சிருக்காங்க. அதை பற்றியும் லைட்டாக பார்த்துடலாம். அண்ட் முக்கியமான விஷயம், இன்னைக்கு பழனி டஸ்கர்ஸ் டீம் வாரியர் கேசி டீமுக்கு அகைன்ஸ்டாக மேட்ச் வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்ச் வந்து தோத்துட்டாங்க. அதை பற்றியும் லைட்டாக பார்த்துடலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பழனி டஸ்கர்ஸ் டீமை பற்றி பார்க்கலாம். ஸோ வாரியர் கேசி டீமுக்கு அகைன்ஸ்டாக இன்னைக்கான மேட்ச்சில் பழனி டஸ்கர்ஸ் டீம் தோத்துருக்காங்க. கையில் இருந்த மேட்ச்சை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னைக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அறகுறையாக தான் போச்சு. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸ்டார்டிங்கில் டிஃபென்ஸ் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. ரைடர்ஸால் ஒன்றுமே பண்ண முடியல. பழனி டஸ்கர்ஸ் டீமோட ரைடர்ஸ் ஃபெயில் ஆகிட்டே இருந்தாங்க. ஓகேங்களா? அண்ட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸும் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அந்த டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அந்த டிஃபரன்ஸ் அவ்வளோ கம்மியாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பழனி டஸ்கர்ஸ் டீமோட டிஃபென்ஸ் தான். பட் அஃபென்ஸில் போதுமான ஆட்கள் வந்து இல்லை. ஓகேங்களா? கேசவன் மட்டும் அப்பப்போ ஒரு மாதிரி ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு. ஹரிஷ் கமாச்சிக்கு இன்ஜுரி இருக்குன்னு நினைக்கிறேன். அவரால் ப்ராப்பராக ப்ளே பண்ண முடியல. அண்ட் இளஞ்செழியனை வந்து இறக்கி விட்டாங்க. அவர் டோட்டலாக ஃப்ளாப் ஆகிட்டார். ஓகேங்களா? அண்ட் ரஞ்சித் அண்ணனை இறக்கி விட்டுருந்தாங்க. அவராலையும் பெருசாக டெலிவர் பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ இதுதான் நடந்துச்சு. அண்ட் இசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஸ்டார்டிங்லேயே உள்ளே வந்துட்டார். அபிகுமாரை வெளியே எடுத்துட்டாங்க. மேபி அபிகுமாரை வச்சிருக்கலாம். ஏன்னா அவர் ஒரு நல்ல கேமை தான் கொடுத்துட்டு இருந்தார். சக்திவேலால் கூட இன்றைக்கி ப்ராப்பராக ப்ளே பண்ண முடியல. அண்ட் உண்மையிலே சொல்ல போனால் வாரியர் கேசியோட டிஃபென்ஸ் தான் இன்றைக்கி அவங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா நிறைய இடங்களில் ரைடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிடுறாங்க. பட் அந்த இடத்துலலாம் டிஃபென்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து பெரிய நம்பிக்கை வந்து கொடுக்குது. இண்டிவிஜுவலாக யாரும் பர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்கல. காம்பினேஷன் டேக்கிள்ஸ் தான் அவங்க பயங்கரமாக பண்ணுறாங்க. அண்ட் ரைடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சித்தோ ஒரு பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ப்ளே பண்ணார். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டீமை பயங்கரமாக ப்ளே பண்ணதுனால தான் இந்த மேட்ச்சை ஜெயிச்சாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரைடர்ஸ் வந்து ப்ராப்பராக கிளிக் ஆகலை. டிஃபென்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டிஃபென்ஸும் அதை பாதிச்சு டிஃபென்ஸாலையும் பெருசாக ஈடுபாடு கடைசி நேரங்களில் கொடுக்க முடியல. ஸோ இந்த மேட்சோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஆனால் அடுத்ததாக புதுக்கோட்டையில் நடந்த 1 லட்ச ரூபா டோர்னமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஐசிஎஃப் டீம் வந்து ப்ளே பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. அபினேஷனை இந்த டீமில் வந்து ப்ளே பண்ணல. ஓகேங்களா? அண்ட் செகண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் சென்னை டீம் வந்து அடிச்சிருக்காங்க. இந்த டோர்னமெண்ட்டோட ஃபைனல் மேட்ச்க்கான லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜூனியர் ஸ்டீலர்ஸ்க்காக இந்த யுவா கபடி சீரிஸோட ஆல் ஸ்டார் எடிஷனில் இன்னும் 2 பிளேயர்ஸ் வந்து கம்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு காலையில் யூபி ஃபால்கன்ஸ் டீமுக்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ணும்போது ஜூனியர் ஸ்டீலர்ஸ் டீமுக்காக இந்த 2 பிளேயர்ஸும் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த ஜெயசூர்யா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நேபாளை சேர்ந்த மாகர். ஓகேங்களா? ஸோ 2 பேருனால மட்டும்தான் இந்த மேட்ச் ஜூனியர் ஸ்டீலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்ச். இந்த மேட்சை டைப் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் ஜெயசூர்யா அப்புறம் மாகர். ஓகேங்களா? இண்டிவிஜுவலாக அவங்களோட ரைடிங் பர்ஃபார்மன்சஸ் பயங்கரமாக இருந்துச்சு. ஓகேங்களா? நேபாளை சேர்ந்த மாகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாராட்டுகள் சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஓவர்சீஸ் பிளேயர் யுவா கபடி சீரீஸில் ப்ளே பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைம். ஓகேங்களா? அந்த ரெக்கார்டை கிரியேட் பண்ணது அவர் தான். ஒரு வெளிநாட்டு பிளேயராக இருந்துட்டு யுவா கபடி சீரீஸில் ப்ளே பண்ண ஃபர்ஸ்ட் வெளிநாட்டு பிளேயர் அப்படிங்கிற ஒரு பெரிய பெருமை வந்து பார்த்தீங்கன்னா மாகருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீமோட கோச் மன்பிரீத் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளேயரை பயங்கரமாக டெவலப் பண்ணியிருக்காரு. இன்னைக்கான மேட்ச்சில் கூட தரமாக ப்ளே பண்ணியிருப்பாரு. ஸோ இவருக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஒரு கபடி ஃபேனாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கபடியோட growth அந்த லெவலுக்கு பிளேட் இருக்கு. ஸோ இன்டர்நேஷனல் கேமில் இன்டர்நேஷனல் டீம்ஸ் எல்லாமே அவங்களோட கேம் இம்ப்ரூவ் பண்ணாதான் கபடி அடுத்த லெவலுக்கு போகும். அந்த வகையில் இது கபடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சைன். கபடி வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு பழனி டஸ்கர்ஸ் டீமுக்கு எந்த ஒரு மேட்சும் கிடையாது. ஓகேங்களா? அண்ட் அதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே நன்றி. இதே போல நல்ல வீடியோ நான் நாளைக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை, see you நண்பா.